சார் வணக்கம் சார். அண்ணா சொல்லுங்க. பல்கலைக்கழகம் விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில சிறப்பு கவன ஈர்ப்பாக கொண்டு வந்து விவாதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கான கடிதத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக நீங்க வழங்கியிருக்கீங்க. என்ன சார் இதுல பார்க்கப்படுது? இல்ல கவன ஈர்ப்பு என்பது சட்டமன்றம் கூடும்பொழுது அதற்கு முன்போ அல்லது சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கும் பொழுதோ நடைபெறக்கூடிய மக்களை பாதிக்கக்கூடிய அல்லது மக்களுக்கு தேவையான செய்திகள் குறித்து கவனத்தை ஈர்த்து அரசினுடைய நிலையை அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கவன ஈர்ப்பு தீர்மானம். அந்த வகையில் இன்றைக்கு இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை தொடர்பான சூழல் நிலவுது. அது 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 தொடர்பா அரசோட கவனத்தை ஈர்த்து அரசனுடைய நிலைப்பாடு அதுல என்னன்றதும் எங்களுடைய நிலைப்பாடு என்னன்றதும் அது சம்பந்தமா பேசுறதுக்காக தான் கவன ஈர்ப்பு கொடுத்திருக்கோம். நிச்சயமா. ஆனா ஒரு ஆளும் கட்சி தொடர்புடையதாக கூறப்படக்கூடிய ஒரு விவகாரத்துல ஆளும் கட்சியினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சி கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வருவது எப்படி? இது தவறான புரிதல். கவன ஈர்ப்புன்றது எல்லாருமே கொடுப்போம். நீங்க ஆளுங்கட்சி உறுப்பினராக இருந்தா கூட கவன ஈர்ப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு இப்ப சமீப காலத்தில் நடந்த விஷயத்தையே சொல்றேன். இந்த இது மயிலாப்பூர்ல மெரினா கடற்கரையோரம் மீனவர்கள் கடைகளை அப்புறப்படுத்தப்பட்ட பொழுது அந்த சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திமுக உறுப்பினர் கவன ஈர்ப்பு கொடுத்தாரு. கவன ஈர்ப்புன்றது அரசுக்கு எதிரானது இல்ல. கவன ஈர்ப்பு அரசினுடைய ஏற்கனவே கடந்த காலத்திலே கொடுத்திருக்கோமே, எல்லாருமே கொடுத்திருக்கோமே கவன ஈர்ப்பு. சட்டமன்ற நடவடிக்கைகளை பற்றி புரியலன்னா இந்த கேள்வி எழும், அதை பத்தி தெரியலன்னா இந்த கேள்வி வரும். கவன ஈர்ப்பு என்பது ஒரு உறுப்பினருடைய உரிமை. அது கவன ஈர்ப்புன்றது அரசு குற்றம் செஞ்சிடுச்சு, அது நீங்க பதில் சொல்லுங்கன்றது இல்ல. அரசனுடைய நிலை இதுல என்னன்னு கேட்கறதுதான் எல்லா பிரச்சனையும் தொடர்பாகும். நீங்க பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பா இப்ப என் தொகுதி பிரச்சனைகள் இருக்குது. இந்த மாதிரி கடந்த காலத்துல எல்லாருமே கொடுத்துட்டு தானே இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப போன சட்டமன்ற கூட்டத்தொடர் பொழுதும் எங்களுடைய கட்சியின் சார்பில் நான் கொடுத்திருக்கேன், சிந்தனை செல்வம் கொடுத்திருக்காரு, கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் கொடுத்திருக்காங்க, எல்லாருமே கொடுத்திருக்காங்க கவன ஈர்ப்பு. கவன ஈர்ப்பு என்பது இந்த பிரச்சனையில இந்த மாதிரி இருக்கு, இதுல அரசினுடைய நிலை என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கான ஒரு ஒரு ஜனநாயக முறை. இன்னும் சொல்ல போனா சட்டமன்ற நடவடிக்கையில அது ஒரு முறை. இப்ப அரசு இதுல என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு நாங்க கேட்கிறோம். அது நீங்க அது அரசுக்கு எதிரானது அல்ல. அரசினுடைய செயல்பாட்டை தெரிந்து கொள்வதற்கு மக்களிடம் அதை கொண்டு போய் சேர்ப்பதற்கு தான் அது. நிச்சயமா. இப்போ பல்வேறு சட்டமன்ற செய்திகளை பதிவு செய்த ஒரு செய்தியாளர் என்ற அடிப்படையிலும் நான் இப்ப கேட்கிறேன். ஏன்னா இது போன்ற நிகழ்வுகள் ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவில் இருக்கக்கூடிய ஒரு விசாரணையின் அடிப்படையில இதை நாங்க விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள மாட்டோம் அப்படிங்கறதுதான் கடந்த காலத்துல நடைபெற்று இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இதனை அரசு ஏற்குமா மறுக்குமா? அது அரசினுடைய நிலைப்பாட்டு எனக்கு தெரிஞ்சு நான் அரசா இருந்தா நான் சொல்லலாம், இல்ல அரசியல் ஒரு அங்கமா இருந்தா நான் சொல்லலாம். அரசிடம் நாங்க கேட்கிறோம், ஏற்கிறார்களா மறுக்கிறார்களா என்பது அவளுடைய நிலைப்பாட்டை பொறுத்தது. நாங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இப்ப ஒன் மெம்பர் கமிஷன் ஒரு இடைக்கால இன்டரிம் ரிப்போர்ட் தான் கொடுத்திருக்காங்க. இன்டரிம் ரிப்போர்ட் கொடுத்திருக்க ஸ்டேஜ்ல என்னன்றது இது ரொம்ப தொடர்ச்சியா வேங்கை வயல் பற்றிய பேச்சு பொதுவெளியில எல்லார் மத்தியிலும் அது ஒடுக்கப்பட்ட மக்கள் மட்டும் இல்ல, பொதுவாக எல்லா ஜனநாயக சக்திகளும் அதை பற்றி பேசிட்டு இருக்கோம். அரசு தெளிவுபடுத்த வேண்டியது ஒரு கடமை என்பதாக நினைக்கிறோம். அந்த வகையில தான் அது கேட்டிருக்கோம். அவ்வளவு. நிச்சயமா. இப்ப வேங்கவேல் விவகாரம் சொன்னீங்க. கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு மேல 500 நாட்களுக்கு மேல ஆகக்கூடிய ஒரு விவகாரத்திற்கு தற்போது வரை தீர்வு கிடைக்கல. விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு ஆளும் திமுக அரசு கிட்ட இது போன்ற ஒரு தீர்வை எதிர்பார்க்க முடியாம இருக்கா? இல்ல, இந்த பிரச்சனை நீங்க விடுதலை சிறுத்தை கட்சி பிரச்சனையா? அது ஒரு தமிழகத்துடைய ஜீவாதார பிரச்சனை. நான் என்ன கேட்கிறேன், இந்த கேள்விய நீங்க அதிமுக நோக்கி கேட்கணும். நீங்க பல்வேறு சம்பவங்கள்ல அதிமுக ஆளுங்கட்சி மேல நம்பிக்கை இல்லைன்னா அதற்கு அடுத்த கட்ட நகர்வுகளா அவங்க எல்லாம் கேட்டிருக்காங்க. நாங்க கூட்டணி கட்சியில இருக்கிறோம், நாங்க எந்தெந்த வகையில எல்லாம் எங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்த முடியுமோ அதற்கான வாய்ப்புகளை பயன்படுத்திட்டு இருக்கோம். அதே சட்டமன்றத்திலேயே நான் ஆதிதிராவிட நலத்துறை மானிய கோரிக்கையின் பொழுது இது தொடர்பாக கேள்வி எழுப்பின சட்டத்துறை அமைச்சர் பதில் சொன்னாரு. அதே சட்டமன்றத்துல அதே மானிய கோரிக்கையில பேசின அதிமுக உறுப்பினர்கள் அதை பற்றி எதுவுமே பேசல. நான் கேட்கறது என்னன்னா, இது எங்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது, ஆனால் எங்களுக்கு மட்டுமே பொறுப்பு இருக்கிறது என்பது போல ஊடகங்களும் எல்லாருமே திசை திருப்பது இதுவுமே ஒரு மாதிரியான ஒரு சோசியல் ஸ்டிக்மா தான். ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனைனா இன்னைக்கு போராடுறாங்கல்ல, எல்லாரும் அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துக்கு போராடுறாங்க, எல்லாருமே போராடுகிறார்கள், எல்லோருமே குரல் கொடுக்கிறோம். வேங்கை வயல் விஷயத்துக்கு வரும்பொழுது மட்டும் விடுதலை சிறுத்தை கட்சி என்ன பண்ணுச்சு, திமுக கூட்டணியில இருந்து விடுதலை சிறுத்தை கட்சி என்ன பண்ணுச்சு, இந்த கேள்வி மட்டும் ஏன் முன்வைக்கிறீங்க? இதே கேள்வியை முன்வைங்க. சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவரிடத்துல முன்வைங்க. வேங்கை வயல் சம்பவம் நீங்க திமுக எதிரான பல்வேறு நினைக்கிறேன். விடுதலை சிறுத்தை கட்சி என்ன செஞ்சுச்சு அப்படின்னு நான் கேட்கல. கூட்டணியில இருந்தும் கூட இதுல ஒரு தீர்வை எதிர்பார்க்க முடியாம கூட்டணியில இருக்கிறதுனால ஒரு தீர்வு ஒரு பிரச்சனைக்கு வந்துரும் எதிர்பார்க்க முடியாதுங்க. அப்படி இருந்ததுன்னா நீங்க தேசிய அளவில் இருக்கக்கூடிய கூட்டணி ஆட்சிகள்ல, இதுக்கு முன்னாடி இருந்த கூட்டணிகள்ல, அதற்கு முன்னாடி இருந்த கூட்டணி ஆட்சிகள்ல
இப்போ உதாரணத்துக்கு வந்து திமுக கூட்டணி ஆட்சியில இன்னும் சொல்ல போனா வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் குறைவான இருந்த நிலையிலே வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தது. அதுல பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு பேசுகின்ற பல்வேறு கோரிக்கைகள் அன்றைக்கும் பேசி வந்தது. அன்றைக்கு அந்த கோரிக்கைகளுக்கு அந்த ஆட்சியிலேயே அவர்களால் தீர்வு காண முடியவில்லை என்கின்ற கேள்வி இருக்கிறது இல்லையா? அதனால இது என்ன புரிஞ்சுக்கணும்னா, கூட்டணி என்பது நாங்கள் சொல்வதையெல்லாம் செய்வது அல்ல. கூட்டணி அரசு என்பது எங்களுடைய உணர்வுகளை மதிச்சு இன்னும் கொஞ்சம் ப்ரையாரிட்டி கொடுத்து இல்ல வந்து பொதுவா இருக்கிற விஷயங்களை பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு, அவ்வளவுதான். நீங்க கூட்டணியில ஒரு கட்சி இருக்குதுன்னா எந்த கூட்டணிக்குமே பொருந்தும். கூட்டணியில ஒரு கட்சி இருக்கு அப்படின்றதுக்காக அது எல்லாமே வந்து அந்த ஆட்சியில செய்து கொள்ள முடியும் என்று சொன்னா அதுக்கு பேர் கூட்டணி இல்ல. அது அந்த ஆட்சியிலே பங்கு பெறுவது என்பதுதான். அப்படிப்பட்ட சூழல் இருந்ததுன்னா அது வந்து நீங்க கேட்கறதுல வந்து ஒரு வகையில நியாயமா இருக்கும். நாங்க கூட்டணி இன்னொன்னு, எங்களுடைய கூட்டணி இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசு, நான் சொன்னது மாதிரி கடந்த காலங்களில் திமுக அரசு இருக்கின்ற பொழுது வெளியில இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை தேவை என்கின்ற நிலை இருந்தது. அந்த மாதிரியான நிலை இல்லை. அந்த மாதிரி ஒரு நிலை இருந்து எங்களால வந்து போதுமான அழுத்தம் கொடுக்க முடியலன்னா கூட ஏதோ கொஞ்சம் ஜஸ்டிபிகேஷன் இருக்கும். இது கூட்டணியில இருக்கிறீங்க அதனால அவங்க செய்ய முடியல, கூட்டணியில இருக்கிறீங்க அவங்களால செய்ய முடியலன்னா, நாங்க கூட்டணியில இருந்தாலும் இல்லைனாலும் அந்த அரசினுடைய செயல்பாட்டை எப்படி பாதிக்கும்? நன்றி சார். எங்களுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. அதுல உங்க கருத்துக்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்க கருத்துக்களுக்கும் தகவலுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி தொடர் நன்றி.